கையில் வந்து எப்பயுமே ஒரு சுகர் கேண்டி, அந்த மிட்டாய்கள், அதுக்கப்புறம் கையில் குளுக்கோஸ், இது எல்லாத்தையும் வச்சுருக்கணும். எப்போல்லாம் இந்த லோ சுகருக்கான சிம்டம்ஸ் வருதோ, ரொம்ப படபடப்பு, ஒரு வியர்த்து போதல், தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, இந்த நிலைமையெல்லாம் வரும். இந்த நிலைமையிலே கண்டறிந்து முறையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சரியாகிடும். ஆனால் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தை ஓட்டும் போது ரத்த சர்க்கரை அளவுகள் வந்து ஒரு 100லிருந்து 150க்குள்ளார நார்மல் மனிதனுக்கு இருக்கணும். அது எப்போ 70க்கு கீழே குறையுதோ அதை டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. டாக்டர் விகடனுக்காக டாக்டர் கதைகள் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து பண்ணுறோம். இந்த சீரீஸில் நான் நோயாளிகளிடம் சந்திக்கும் அனுபவங்களை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த அனுபவங்கள் மூலமாக நான் என்ன பாடங்களை கற்றுக்கொண்டேன், அதன் மூலமாக அந்த அனுபவத்தை பகிர்வதன் மூலம் நீங்கள் அது மூலமாக எதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தொடருடைய சீரிய நோக்கம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, அது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மதிய தொழுகைக்கு அப்புறம் ஒரு கால் வருது. என்ன கால்னா, அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்றும் ஒரு 3 மணி நேரமாக ஒரு கோமா நிலையில் எதுவும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர் மற்றும் நோயாளி அவரிடமிருந்து ஒரு அழைப்பு வருது. அதுக்காக நான் அழைப்பு அட்டன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடே வந்து ஒரு மரண வீடு மாதிரி காட்சி அளிக்குது. வீட்டுக்குள்ளார வந்து பெண்மணிகள் இருக்காங்க. அது நடுவில் வந்து ஒரு பெட்டில் ஒரு 90 வயதுடைய ஒரு பாட்டியை வந்து கிடத்தி வச்சுருக்காங்க. அந்த பாட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரணமடைந்த சூழலில், நெருங்கிய சூழலில் என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சை வந்து இழுத்து விடுவாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை வந்து மருத்துவ மொழியில் கேஸ்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூச்சை வந்து இழுத்து வாய்க்கும் தொண்டைக்கும் வந்து அந்த உயிர் வந்து ஊசலாட்டும் அந்த ஒரு விஷயத்தை தான் கேஸ்பிங் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்த உடனே கிட்டத்தட்ட அங்கே இருந்த எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க போல், அந்த ஒரு பாட்டி வந்து இறப்பின் தருவாயில் இருக்காங்க, அவங்க எந்நேரம் வேணால் இறக்க நேரிடும் அப்படிங்கிறத அவங்க முடிவு செஞ்சிடறாங்க. என்னை அழைத்ததற்கான காரணமும் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா, ஒரு மரணத்தை டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அல்லது இதுக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய மகன் வந்து என்னை அழைச்சதாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அந்த பாட்டியை வந்து போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிகிட்ட எந்த உணர்ச்சிகளும் கிடையாது. லைட் அடித்து பார்க்கும்போது அவங்களோட பியூப்பிள்ஸ், அதாவது அந்த கண்ணுடைய பாப்பா வந்து லைட்டுக்கு எந்த ரிஃப்ளெக்ஸுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்கள கிள்ளி பார்க்குறேன், எந்த உணர்ச்சியும் இல்லை. பேச்சு கொடுத்து பார்த்தாலும் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு வந்து நார்மலாக இருக்குது. பிபி, அதாவது இந்த ஸ்பிக்மா மேனோமீட்டருங்கிற கருவியை வைத்து பிபி பரிசோதித்து பார்க்கும் பொழுது பிபியுமே நார்மலாக இருக்குது, பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒன்று பிடிபடுது, இந்த பாட்டிக்கு வந்து உயிரை வந்து தக்க வைக்கிற எல்லா விஷயமே நார்மலாக இருக்குது. அவங்களுடைய சுவாசத்தை தவிர மிச்சம் எல்லாமே நார்மலாக இருக்குது, மூர்ச்சை நிலையில் இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து, இவங்களுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மகன் வந்து ஆமாம் சுகர் இருக்குது, கடந்த சில வருடங்களாக சுகர் இருக்குங்கிறாங்க. இப்போ காலையில் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போது, வழக்கமாக 3 இட்லி சாப்பிடுவாங்க, இன்றைக்கி காலையில் 1 இட்லி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இவங்க மாத்திரை போட்டாங்களா அப்படின்னு கேட்டால், சுகருக்கு வழக்கமாக போடுற மாத்திரையை அவங்க போட்டிருக்காங்க. எப்போ இருந்து இந்த மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டால், கடந்த 3 மணி நேரமாக இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு பொறி தட்டுது, இவங்களுக்கு வந்து ஒரு லோ சுகர் தான் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளுக்கோமீட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த குளுக்கோமீட்டரில் அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு பார்த்தா ஒரே ஷாக் ஆகிடுது. என்னென்னா, அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு வெறும் 28 mg/dL தான் இருக்குது. பொதுவாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ரத்த சர்க்கரை அளவுகள் வந்து ஒரு 100லிருந்து 150க்குள்ளார நார்மல் மனிதனுக்கு இருக்கணும். அது எப்போ 70க்கு கீழே குறையுதோ அதை வந்து ஹைப்போகிளைசிமியா, தாழ் சர்க்கரை நிலை அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 mg/dL அப்படிங்கும்போது ரொம்ப சுகர் ரொம்ப கம்மியாக கடந்த 3 மணி நேரமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுடைய மூளையெல்லாம் எந்த அளவில் திருப்பி வந்து செயலுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் சரி, நம்மளுடைய சிகிச்சை என்பது கடைசி வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் நோயாளிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போயிருந்த டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அதை வந்து லோட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அவங்களுடைய சிரை வழியாக கொடுக்குறோம். எந்த ஒரு பயனும் அடைக்கல. இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வந்து அவங்களுடைய முழங்கால வச்சு என்னுடைய
கண்ணில் படுற கண்ணாம்பட்டியில் படுற மாதிரி ஒரு 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 ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த செகண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு மூச்சு பேச்செல்லாம் நார்மல் ஆச்சுன்னே தெரியாது. சுயநினைவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து இது பகலா நைட்டான்னு கேட்குறேன், அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க பேரை சொல்கிறாங்க, நான் யாருன்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பிட்டாங்க காலையில், இது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. இது எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க இது எல்லாத்தையும் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூளை மெமரி பவர் வந்து இன்டாக்டாக இருக்குங்கும்போது மூளையில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் 3 மணி நேரங்கள் இவ்வளோ குறைவான சுகர்லையும் அந்த பாட்டி வந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதுக்குரிய சிகிச்சையை கொடுத்த உடனே அவங்க மீண்டெழுந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் யாருமே நம்மளை நானுமே வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த ஒரு சந்தோஷத்துக்கு உள்ளானோம். அந்த ஒரு நிகழ்வை வந்து என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுலேருந்து நம்ம அடைகிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீரிழிவு நோயாளிக்கு சரியான உணவு இல்லாமல் அவங்களுடைய மாத்திரைகளை கரெக்டாக எடுக்கும் பொழுது தாழ் சர்க்கரை நிலை, அதாவது ஹைப்போகிளைசிமியா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அதுலேயும் குறிப்பாக முதியோர்கள் வந்து இந்த மாதிரி ஒருங்க ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி தான் எனக்கு இன்றைக்கி பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்டுட்டு ஆனால் மாத்திரையோ இன்சுலினையோ கரெக்டாக போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அதுக்கு அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் ரத்த சுகர் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்போ 70க்கு கீழே குறையுதோ அதை வந்து ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். ஹைப்போகிளைசிமியோட அறிகுறிகள் என்ன வரும் அப்படின்னா, ரொம்ப படபடப்பு, ஒரு வியர்த்து போதல், தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, இந்த நிலைமையெல்லாம் வரும். இந்த நிலைமையிலேயே கண்டறிந்து முறையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சரியாகிடும். ஆனால் அதை கண்டுக்கிறாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தை ஓட்டும் போது மூர்ச்சை நிலை வரும், கோமா வரும். அந்த நிலைமையிலேயே கண்டுக்கிட்டு ஒரு சிகிச்சை அளிக்கலை அப்படின்னா மரணத்தை தழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் மூளை வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ கம்மியான சுகர்லையும் கூட மூளை வந்து எந்த பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருந்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் நீரிழிவு நோயாளிகள் கட்டாயம் இந்த ஹைப்போகிளைசிமியா குறித்து தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் வந்து கரெக்டாக அவங்க மாத்திரைகளை போடும்பொழுது கரெக்டாக அந்த உணவுகளை கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்களாங்கிறத என்ஷூர் பண்ணணும். குறிப்பாக இன்சுலின் போடுறவங்க அப்படிங்கிறவங்க கையில் வந்து எப்பயுமே ஒரு சுகர் கேண்டி, அந்த மிட்டாய்கள், அதுக்கப்புறம் கையில் குளுக்கோஸ், இது எல்லாத்தையும் வச்சுருக்கணும். எப்போல்லாம் இந்த லோ சுகருக்கான சிம்டம்ஸ் வருதோ அப்போ வந்து குளுக்கோமீட்டரை கொண்டு அவங்க கையில் குத்தி பார்த்து சுகர் வந்து லோவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உடனே குளுக்கோஸை வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கணும். ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு முறை இவ்வாறு குறிச்சிட்டு குளுக்கோமீட்டரை செக் பண்ணணும், சுகர் ஏறுதா ஏறலையான்னு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஏறாமல் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லணும். மருத்துவமனைக்கு சென்று சிரை வழியாக அவங்க வந்து குளுக்கோஸை வழங்குவார்கள். இதுதான் வந்து ஹைப்போகிளைசிமியாக்கான சிகிச்சை. ஹைப்போகிளைசிமியா குறித்த விழிப்புணர்வு அனைவரும் பெறுவோம். இந்த நீரிழிவு நோயாளிகள் ஹைப்போகிளைசிமியாவில் ஆட்கொண்டு அதனால் மரணமடைவதை தடுப்போம். நன்றி.